Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, then index number one, index number two, power USD CAD, USD JPY, then BTC, USD, US oil இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்கு. நிறைய பேர்ல என்ட்ரியும் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றா டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக சண்டே, சாட்டர்டே எப்பயுமே நம்ம 12:00 தான் மத்தியானம் போடுவோம். ஸோ நைட் 8:00 போட்டது வந்து காலைல கொஞ்சம் வெளில போக வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ வீடியோ எடுத்தேன் அப்படியும். எடுத்து பார்க்கத்துல கொஞ்சம் ஏதோ வாய்ஸஸ் இன்னும் கொஞ்சம் டிலேவா இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி, இப்ப மணி 4:30 ஆகுது. ஸோ இப்ப தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இப்ப நம்ம அப்ப வந்து நான் கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால நான் இப்ப சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப பொறுத்தளவு நம்மளோட கோல்ட பொறுத்தளவு 0.58% பாசிட்டிவா க்ளோஸ் இருக்கு. ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் இப்போதைக்கு இருக்கு. பட் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கேரக்டர் இருந்துச்சு. ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. 100% ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 70% டூ 60% ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆஃப்டர் ஒரு டிபி இது வந்து 618 ஓகேங்களா? கோல்டன் ரெசிஸ்டன்ஸால 618 இங்க போயிட்டு அதுக்கப்புறமும் நல்ல மார்க்கெட் வந்து கீழ வந்திருக்கு. ஓகேங்களா? என்னைய பொறுத்தளவு என்ன ஆகும் அப்புட்ன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்புட்ன்னா, உங்களுக்கு ஒரு இந்த செட்டப் ஞாபகம் இருக்கலாம் எனக்கு. பட் இது வந்து ப்ராப்பரா தான் போச்சு. ஒரு சில செட்டப் என்ன ஆகும் அப்புட்ன்னா, இந்த மாரி பாருங்களேன். இந்த இடத்துக்கு 2 வாட்டி வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த செட்டப் பாருங்க. இதுவும் அதே தான். நம்மளோட செட்டப் வச்சு பார்க்குறது. ஹைலேருந்து லோ போட்டு 78ல இங்க என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். இங்க பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் பாருங்க, அகைன் 2 வாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்த ஸ்வீப் பண்ண வந்திருக்கும். அதையுமே மார்க்கெட் ஒருக்கா ஸ்வீப் பண்ண வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபால் ஆயிருக்கும். ஸோ ஃபால் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த மாரி ஒரு கன்சல்டேஷன் குடுத்து, திரும்ப ஒரு கன்சல்டேஷன் குடுத்து பைக்கான கேரக்டர் குடுத்து நல்லா மார்க்கெட் வந்து மேல போச்சு. ஸோ அதே செட்டப், அதே சினாரியோ இங்க வச்சு பார்க்கறதுல மார்க்கெட் பாருங்க, மறுபடியும் இந்த இடத்துக்கு நல்லா வந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் நடந்த இடத்துக்கு. அகைன் அதையும் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு டிபி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு கன்சல்டேஷன் குடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னைய பொறுத்தளவு இன்னும் கீழ வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படி வரலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளது தான் கேரக்டர்ஸ் இருக்கே. ஸோ அதெல்லாம் பையிங்க்கான கேரக்டர் இந்த இடத்துல வந்துச்சு. பட் அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அதான் இங்க உண்ம. ஸோ அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க ப்ராப்பரா கிடைக்கல. ஸோ இந்த லெவல்ஸ் கரெக்ட்டா எப்பவுமே இங்க 50-60 எடுக்கணும். அப்படி இல்ல அப்புட்ன்னா, இத ஃபுல்லாவே ரேப்பிடா உடைச்சிரணும். ஹைய வந்து அடுத்தடுத்த கேண்டில் வந்து உடைச்சிரணும். பட் அடுத்தடுத்த கேண்டில் உடைக்காம என்னாச்சு அப்புட்ன்னா, 2 இடத்துல 38 குடுத்துருக்கு. இதுவும் 38% தான். ஓகேங்களா? இதுவும் 38 தான். உடைச்சதுக்கு அப்புறமும் 38 தான். ஓகேங்களா? ஸோ இனிமேல் என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, இந்த மாரி அடுத்தடுத்த கேண்டில் 38 குடுத்துட்டு, ப்ரீவியஸ் ஹைய ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருக்கு அப்புட்ன்னா, அகைன் 38 குடுக்கும்போதெல்லாம் என்ட்ரி எடுத்துறணும் அப்படின்றது என்னோட ஒரு அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் பண்ணணும். ஏன்னா நம்ம அதோட கேரக்டர் 100% இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்னு நம்ம கத்துக்கிற வேண்டியது தான். இது பொறுத்தளவு இதோட வின்னிங் ரேஷியோ பொறுத்தளவு 70-80% ஓகேங்களா? மேக்ஸிமம் சொல்ல போனோம்னா 80% கரெக்ட்டா இருக்கும். ஒரு 10ல 8 ட்ரேடு சக்சஸ்ஃபுல் ஆயிரும். 2 ட்ரேட்ல 1 ட்ரேடு லாஸ்ட்ல ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இன்னொரு ட்ரேடு பிரேக் ஈவன்ல ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஆக்சுவலா நேத்து நான் சொல்லியிருந்தேன். இங்க விட்ட இங்க என்ட்ரி விட்டேன். ஸோ அதனால இங்க பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நான் இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கிறேன்னேன். பட் மார்க்கெட் நீனுக்குள்ள என்ட்ரி கிடைச்சுச்சு. நான் முந்தா நேத்து எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சுட்டு கரெக்ட்டா 43ல ஸ்டாப் லாஸ் வச்சது. 2 என்ட்ரி எடுத்தேன். ஒரு என்ட்ரி இதில புக் பண்ணிட்டேன். ஒரு என்ட்ரி 43ல வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். அத அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு மார்க்கெட் கீழ வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் பிரேக் ஈவன் ஆயிருச்சு பார்த்தீங்களா? பிரேக் ஈவன்ல ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான். இந்த மாரி விஷயங்கள் செய்யும். அப்பப்போ மார்க்கெட்ல நடக்கும். ஸோ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா இவ்வளோ பெரிய ஃபால் கிட்டத்தட்ட உங்களுக்கு அரவுண்ட் இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். இங்கேருந்து இவ்வளோ பெருசு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 253 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். 78ல என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ, இதுவும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதே பைக்கும் பாருங்க. ஒரு செல் முடிஞ்சோனே ஒரு பை கம்பல்சரி கிடைச்சிரும். பைக்கும் பாருங்க. இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ, அது ஒரு 500 பாயிண்ட். ஸோ, ஓவராலா பார்த்தோம் அப்புறம் எத்தன ட்ரேடு? இங்கேயே 1 ட்ரேடு கிடைச்சுச்சு, 2 ட்ரேடு கிடைச்சுச்சு. இங்க ஒரு 3 ட்ரேடு ஓகேங்களா? ஸோ, 3 இப்போ ஒரு செல்லிங்க்கான ஒரு ட்ரேடு ஆக்சுவலா ஓகேங்களா? ஸோ, இது ஒரு 4 ட்ரேட். 4 ட்ரேட்ல உங்களுக்கு இப்போதைக்கு 4 ட்ரேட் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு 2 மந்த்துக்குள்ளக்க. 4 ட்ரேடுல உங்களுக்கு அரவுண்ட் எத்தன பாயிண்ட்னா, இங்க ஒரு 500 ஸோ, இங்க ஒரு 200 இங்க ஒரு 200 ஸோ, அப்படி பார்க்கத்துல உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 500 9 கிட்டத்தட்ட உங்களுக்கு $900 கிடைச்சிருக்கும். நீங்க 0.01 லாட் எடுத்திருந்தீங்கன்னா, ஓகேங்களா? அப்புறம் இங்க ஒரு 100 நெனைக்கிறேன். ஸோ இதையும் செக் பண்ணிருவோம்.
இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். இங்க என்ட்ரி எடுத்து ஸோ இங்க 127 ஓகேங்களா? ஸோ 0.01ல வச்சு மினிமமா நீங்க ரிஸ்க் வச்சு எடுத்திருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அரவுண்டு $1000 மேக் பண்ணியிருப்பீங்க. $1027 மேக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு. பட் என்ன கொஞ்சம் பொறுமையா ஹோல்ட் பண்ணணும். அவ்வளோதான் அந்த மைண்ட் செட். ஸோ இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மார்க்கெட் வந்து பை ஆகப்போகுது. ஏன்னா எலிட் வேவ் பக்கத்தில கொஞ்சம் அப் மாரி தான் தெரியுது. ஸோ அதுக்கேத்த மாரி கேரக்டர் குடுத்துருக்கு. இது ஒரு புது கேரக்டரா ஃபைண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே கோல்ட பொறுத்தளவு முந்தி வந்து 618ல திரும்புச்சு. ஓகேங்களா? ட்ரம்ப் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கும் மொதல்ல. இப்ப அவரு அமைதியா இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன செய்யுது அப்புட்ன்னா, 100லயே மார்க்கெட் ஹை போயிட்டு 100க்கும் 618க்கும் நடுவுல போயிட்டு அகைன் கீழ வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? கீழ வர ஆரம்பிச்சுச்சு. 161 மதிக்கவே மாட்டேங்குது. லைக் எப்படி அப்புட்ன்னா, அந்த இடத்துக்கு போனவொன்னே நல்ல ஒரு ஹை வச்சு வச்சு போய்க்கிட்டே இருக்கு. ஸோ ஹையர் ஹை வந்து ஃபேர் வேல்யூக்கு எப்போ பெரிய ஃபால் ஆயிருக்குல்ல, அதே மாதிரி பெரிய ஒரு ரேப்பிடா ஹை ஆகுது. ஸோ அதனால என்ன சொல்றேன் அப்புட்ன்னா, இந்த லெவல பிரேக் பண்ண உடனே ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி எடுத்துறணும். இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ண உடனே ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி எடுத்துறணும். ஒவ்வொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒருக்க நம்ம பிரேக் ஈவன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்புட்ன்னா, இந்த ஓடுற பஸ்ஸில நம்ம பிடிக்கலாம். ஓகேங்களா? ஓடுற பஸ்ல சேஃபா பிடிக்கலாம். என்னைய பொறுத்தளவு. ஓகேங்களா? ஸோ இதான் கோல்டோட கேரக்டர்ஸ். தென் யூஎஸ்டி கார்ட். ஸோ யூஎஸ்டி கார்ட பொறுத்தளவு நான் ஒரு செல்லிங்க்கான என்ட்ரி பார்க்குறேன். இப்போதைக்கு ஓகேங்களா? ஃபார் ஒரு 1 டூ 3 டேஸ் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங் மாரி தான். பட் இன்ட்ராடே மாரி தான். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேக்கு 1:52 ரிஸ்க் ரேஷியோஸ் வச்சிருக்கேன். 51 ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பை பார்ப்பேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து இன்னும் இவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1.41252 வரைக்கும் போகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு இங்க வந்துரணும். மறுபடியும் இந்த லெவல் வரும். இந்த லெவல் வந்துட்டு, அதுக்கப்புறமும் மார்க்கெட் இங்க வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ நல்லா கேப்சர் பண்ணலாம். அத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்புட்ன்னா, இந்த செட்டப் நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் நான் 4 ஹார்ல ஓகேங்களா? இத மட்டும் நல்லா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா, நல்லா அக்யூரசி ட்ரேட் இருக்கு. ஸோ மீதி எல்லாமே பெருசா உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. கோல்டுல இது தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு நம்ம கை கிட்ட இருக்கு. மீதி இடத்துல கொஞ்சம் வெயிட்டிங்ல தான் இருக்கு. ஸோ அதனால ஃபுல்லா பாருங்க. ஸோ இங்க பாருங்க நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் இதெல்லாமே ஒரு கன்சால்டேஷன். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இது எல்லாமே ஒரு கன்சால்டேஷன். கன்சால்டேஷன் இதுவரைக்குமே நான் இது பிரேக் பண்ணா போதும்னு நெனச்சேன். ஆனா மார்க்கெட் இதுவரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்லேருந்து பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்லா மார்க்கெட் அங்க உள்ள கன்சால்டேஷன் ஆயிட்டே இருக்கு. இதே செட்டப்ப இங்க இங்க பாருங்க. ஆக்சுவலா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகணும். இந்த ஹை குடுத்ததுக்கு சாரி இந்த லோ குடுத்ததுக்கு திரும்ப லோயர் ஹை போறதுக்கு அவ்வளோதான் போணும். ஸோ கேரக்டர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பாருங்க செம்ம கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன் மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணிச்சு ஒரு கேண்டில்ல. ஓகேங்களா? இது சின்ன ஒரு இடம். பட் அங்க பெரிய இடம். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் அங்க ஒரு கன்சால்டேஷன் குடுத்துட்டு மார்க்கெட் பாருங்க கிட்டத்தட்ட எத்தன ஹார் 3, 4 ஹார் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி இங்கேயும் பாருங்க. 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா? அது ஒரு 5 4 ஹார் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ கவுண்டவுன்ஸ் ஒண்ணும் பெருசுனா லைக் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு அதோட அக்யூரசிஸ் தான் பிரச்சனை. ஸோ அது எந்த அளவு அக்யூரஸியா இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் இப்ப இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து ட்ரிபிள் டாப் குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பாருங்க ட்ரிபிள் டாப் 1, 2, 3 ட்ரிபிள் டாப் குடுத்திருக்கு. குடுத்த உடனே இந்த கேண்டில் பாருங்க. அடுத்தடுத்த கேண்டில் ஃபால் ஆயிருச்சா? ஸோ இது நீங்க பார்க்கலாம். அப்படி இல்ல அப்டின்னா பக்கத்து கேண்டில் பாருங்களேன். பக்கத்து கேண்டில் பாருங்க. செம்ம இந்த எல்லா கேண்டிலுக்கும் ஒரு சரியான நல்ல ஒரு சோர்ஸ் குடுத்துருச்சு. சோர்ஸ் குடுத்தோனே இதோட கேரக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸாவே இந்த ஹைல ஸ்விங் லோ போட்டோம் அப்புட்ன்னா 61 டேப் ஆகணும். ஸோ கரெக்ட்டா 61 டேப் ஆயிருக்கா? ஆன உடனே பாருங்க நல்லா கீழ வர ஆரம்பிச்சுச்சா? அங்க என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்புட்ன்னா, இந்த மாரி ஒரு அரைச்சு மார்க்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப் இல்லாம அப்புட்ன்னா, அந்த ஸ்விங் ஹைல 38 வரைக்கும் ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அரைக்காம வந்துச்சுன்னா இந்த மாரி. ஓகேங்களா? 61ல என்ட்ரி எடுக்கணும். அரைச்சு வந்துச்சு அப்புட்ன்னா 38ல என்ட்ரி எடுக்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங் 15 மினிட் சோர்ஸ் குடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம் அப்புட்ன்னா, சூப்பரா ஒரு ஃபால கேப்சர் பண்ணலாம். ஃபால கேப்சர் பண்ணதும் இல்லாம, இங்கனக்குள்ளக்க செல்லு, இங்கனக்குள்ளக்க பையும் போடலாம். பை போட்டு ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும். செல் போட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடரா ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நல்ல செல்லுக்கே பாருங்க 51 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் இவ்வளோ ஒரு சின்ன கேப்புக்கே. அப்பன்னா பாருங்க பைக்கு எவ்வளோ ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் இருக்கு. இங்க வரைக்கும் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைன். இது எல்லாமே அதோட கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணனால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் வந்து நான் கோர்ஸஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட்னா கமெண்ட்ல கோர்ஸஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ சம் எலிஜிபிலிட்டீஸ்லாம் இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் நீங்க வரலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த பேட்டர்ன் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ன்னு தெரியல மறந்து போயிருச்சு எனக்கு ஆக்சுவலா. ஸோ படிச்சது. ஸோ
ஏன்னா 5த்ல அந்த மாரி படிச்சதுல. ஸோ பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தோம் அப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ப்ராப்பரா ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து அகைன் ரீட்ரேஸ்மென்ட் லோவர் ஹை ஃபார்மேஷன் மாரி இப்போதைக்கு தெரியுது. ஸோ ஸ்ட்ராங்கா இந்த கேண்டிலுக்கு நான் அன்னைக்கு சொன்ன மாரி தான். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல போச்சுன்னா, நம்ம தைரியமா என்ட்ரி எடுக்கலாம். இது இது வந்து ஸ்கேல்பர்ஸ்க்கான என்ட்ரி. இங்க இது வந்து ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேடருக்கு இது பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ட்ரி இல்ல கீழ பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ பெருசா வேற எதுலயுமே என்ட்ரீஸ் பார்த்தோம் அப்புட்ன்னா, யுஎஸ்டி ஜேபிஒய்ல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இதுலயும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து என்னோட ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, ப்ளூ கலர் லைன் வந்து என்னோட ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். இந்த அலாரம் இருக்குல்ல, அலாரம் வந்து என்ன அப்புட்ன்னா, மார்க்கெட் அங்க வரைக்கும் தான் வரணும். அதுக்கு மேல 1 இன்ச் கூட போக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் மேல போலாம். இவ்வளோ தூரம் மேல போலாம். பட் அத டேப் ஆகக்கூடாது. என்னோட பிரைஸ் போக்கூடாது. போச்சு அப்புட்ன்னா, மார்க்கெட் அப்படியே ஓவராலா மேல போயிரும். பட் போகாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த மாரி. ஸோ நான் அதான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அங்க டேப் ஆயிட்டு மண்டே மண்டே அங்க போய் டேப் ஆயிட்டு, அதுக்கப்புறம் கீழ ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே சூப்பர் வால்யூம் இருக்க போதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன் அப்புட்ன்னா, சிபிஐ டேட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ யுஎஸ்ல. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ வேற எதுலயுமே பெருசா இப்போதைக்கு என்ட்ரி இல்ல. யுஎஸ் ஆயில பொறுத்தவரைக்கும் நான் ஒரு செல்லுக்கான என்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். 15 மினிட்ஸ்லயும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுக்கல. 5 மினிட்ஸ்லயும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுக்கல. ஓகேங்களா? இது செம்ம கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் லோ கீழ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துச்சு, பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். இங்க கூட பாருங்க போற மாரி போயிட்டு ஒரு ரிக் விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் சொல்லி தான். எதுவும் கால்ஸ் கிடையாது. ஸோ இத பேர மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?